டேய், நீங்க இப்ப சொன்னதை கேட்டதும் எனக்கு இப்போ ஒன்னே அவள் பேபியை பார்க்கணும் போல இருக்குதுடா. நான் இப்பவே போய் என் அவள் பேபிக்கு இந்த கிஃப்ட குத்து என் கால்ல சொல்ல போறேன். சூப்பர் சூப்பர். பாய் பாய் பாய். ஆல் தி பெஸ்ட் சத்யா. சத்யா, என்னக்கா? ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் குடுக்கறேன்னு சொன்ன சிட்பண்டுக்காரன் ஆபீஸ மூடிட்டு எங்க போனானே தெரியல சத்யா. கவலைப்படாதீங்கக்கா, அந்த ஆளால எங்கேயுமே போயிட முடியாது. ஏன்னா அப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு அன்னியே தெரியும். அந்த ஆள் பேசினதை வச்சு எனக்கு அந்த ஆள் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அதான் அன்னைக்கே அந்த ஆளோட எங்கன்னு கண்டுபிடிச்சு வச்சேன். இப்போ நேரா அவன் வீட்டுக்கே போய் அவன் மண்டையில அடிச்சு தர வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கும். சத்யா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதான். சரி சத்யா. டேய் மாக்கா, இந்த புடி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நீ வா சத்யா. சத்யா குபேரன், 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 வெளிய வாங்க. என்னங்க இவன் நம்ம வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கா? வரட்டும் வரட்டும், நீ ஏன் பயப்படுற? நான் அவளை பாத்துக்கிறேன். அடடே, வாமா வா வா. என்ன திடீர்னு என் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்க? ஒரு வாரத்துல பணத்தை தரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ பூட்டு போட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். அதான் நேர்ல உங்களை பார்த்து ஜுரம் ஏதாவது அடிக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே இவங்களுக்கு எப்ப பணத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு போலான்னு வந்துக்கிறேன். பணம் எப்ப குடுப்பீங்கன்னு ஏமா என்கிட்ட வந்து கேக்குற? இனிமே பணத்தை பத்தி ஏதாவது கேட்கணும்னா நீ உன் புருஷங்கிட்ட தான் போய் கேட்கணும். நான் வளர்றீங்க, ஏன் புருஷனாண்ட எதுக்கு கேட்கணும்? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரோட பணத்துக்கு நான் தான் ஜவாப்தாரி. இன்னும் ஒரு வாரத்துல நானே எல்லாரோட பணத்தையும் செட்டில் பண்றேன்னு உன் புருஷன் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது உனக்கு தெரியாதா? என்ன சம்பந்தமே இல்லாம பேசி என்ன குழப்புறீங்களா? ஏன் புருஷன் எதுக்கு பணம் தரணும்? ஏமா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துனது உன் புருஷன் தானே? அப்ப அவரு தானே கொடுத்தாகணும். என்னம்மா கேள்வி கேக்குற? பணத்தை வாங்கி ஏன் புருஷன் ஏமாத்தினாரா? என்னம்மா வடிவேன் மாதிரி கைய புடிச்சு நிறுத்தியான்னு கேக்குற? நான் சொல்றது எல்லாம் திருப்பி அப்படியே எங்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? மேகி, பிரபு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த ஜெராக்ஸ் காப்பி நம்மகிட்ட இருக்குல்ல? இருக்குங்க. அதை எடுத்து கொடு. சரிங்க.
இந்தாங்க. இந்தாம்மா இதை நீயே படிச்சு பாரு. யோ, இந்த பாப்பாவுக்கு அதிர்ச்சியில கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எழுத்தெல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல தெரியும். அதனால படிக்க தெரிஞ்ச யாராவது வாங்கி படிச்சு காமிங்க. விடுமா. ம், அதுல என்னையா எழுதியிருக்கு? கேஎம் சிட் ஃபண்ட்ல பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்குலாம் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு எழுதியிருக்கு. சரி, கீழே யாரோட கையெழுத்து போட்டிருக்கு? பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி பிரபுன்னு கையெழுத்து போட்டிருக்கு. கூடாத. நல்லா பாருமா, இதுவும் புருஷன் கையெழுத்து தானே? ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, வேணும்னா அங்க போய் செக் பண்ணிக்க. அப்புறம் அந்த பிரபு யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? இவங்களோட புருஷன் தான். திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி யாருகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களையே கூட்டிட்டு வந்து நியாயம் கேக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. அது உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல. உங்களை மாதிரி தான் நானும் இவங்க குடும்பத்தை நம்பி ஏமாந்து நிக்கிறேன். சத்யா, என்ன சத்யா இதெல்லாம்? எனக்கே ஒன்றும் புரியலக்கா. என்ன புரியல? உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலையா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இவங்க எல்லார்கிட்டயும் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க சத்யாவை பத்தி தப்பா சொல்லாத. எங்க சத்யாவை பத்தி எங்களுக்கு தெரியும். அப்படி ஏமாத்துன அவங்க புருஷனை விட்டுட்டு எங்க கிட்ட உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஏன் பணம் கேட்டுட்டு இருக்காங்க? அவங்க புருஷங்கிட்ட கூட்டிட்டு போய் கேட்க சொல்லுங்க. சரி சரி, சம்மதம் இல்லாம என் வீட்டுக்குள்ள வந்து கூட்டம் போட்டு நிக்காதீங்க. பக்கத்துல பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. இவங்க புருஷன் இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதனால ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் வாங்க. இல்ல ரொம்ப அர்ஜென்ட்னா இந்த அம்மா புருஷன்கிட்டயே போய் கேளுங்க. வாங்க, கிளம்புங்க இங்க இருந்து எல்லாரும். அதான் சொல்றாருல, கிளம்புங்க. பாவங்க, குழப்பத்துல இந்நேரம் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்புறம் நியாயம் கேட்க வர்ற ஆளுங்களை பாரு. பெரிய பெரிய அதிகாரிங்க அரசியல்வாதிகளுக்கே நம்ம அல்வா கொடுத்துருக்கோம். இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளா மேகி? இப்ப கூட வந்த ஆளுங்களுக்கெல்லாம் அவ மேல இருந்த நம்பிக்கையே போயிருக்கும். இருந்த பணத்தையெல்லாம் கொடுத்து ஏமாந்தவங்க இனி இவளையும் சும்மா விட மாட்டாங்க. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சத்யா, நீயுமா? டேய், யார்கிட்ட என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த புறம்போக்கு தான் சத்யா மேல பழிய போடுறான்னா நீயும் நம்பிக்கை இல்லாம சத்யாவை சந்தேகப்படுவியா? நம்ம சத்யாவை பத்தி நமக்கு தெரியாது. சத்யா வீட்டுக்காரர் தான் பணத்துக்கு பொறுப்புன்னு எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப ஏமாத்தினவங்க சத்யா வீட்டுல உள்ளவங்க தானே? சத்யாவுக்கு எதுவுமே தெரியாமல நடந்திருக்கும். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. என்னையே ரொம்ப குழப்பமா தான் இருக்குது.
நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல சத்யா. நீ அந்த வீட்டுல தானே இருக்க, அப்புறம் எதுவுமே தெரியாதுன்னு எப்படி போய் சொல்ற? அடச்சி வாய மூடு. சத்யாவை சந்தேகப்படுறது அந்த சாமியை சந்தேகப்படுற மாதிரி. அது எப்பவுமே அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாது. அது பையிலேந்து எடுத்து கொடுத்துதான் அதுக்கு பழக்கம். அதனால நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, இல்லனா வாய உடைச்சிருவேன். சத்யா, உன் வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா உனக்கு தெரியாம நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல உன்னை ஒருத்தியா நினைக்கலன்னு தானே அர்த்தம்? இல்லக்கா, நான் இப்பவும் சொல்றேன், என்னை நம்பி ஏறுதுக்கா. எங்க வீட்டுல இருக்கிற யாரும் இப்படிலாம் பண்ணிடவே மாட்டாங்க. அப்படியே நந்து என் வீட்டுல இருக்கிறவங்கள மறைச்சிருந்தாலும் என் அமுல் பேபி நிச்சயமா என்னோட மறைச்சிடவே மாட்டான். என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிச்சாதான் எனக்கு அந்த குழப்பமே போகும். என்னால நம்பிக்கை வச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களோட பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எல்லாரும் இப்ப போங்க, நான் போய் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறேன். அதான் சத்யா சொல்லிடுச்சுல, கண்டிப்பா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிரும். வாங்க போலாம். வர சத்யா. வரம்மா. வணக்கம் சார், என் பேரு சத்யா. நான் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி பிரபுவோட பொண்டாட்டி. ஓ, நீங்க தான் அந்த ஃப்ராட் பண்ண குடும்பத்தோட மருமகளா? சார், அவசரப்பட்டு எங்க குடும்பத்தை தப்பா பேசாதீங்க. உங்க குடும்பத்தை ஃப்ராடுன்னு நான் சொல்லமா? உன் வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுருக்காரு. சந்தேகம் இருந்தா நீங்க பாருங்க. இந்தாங்க. சார், எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் புருஷன் அதுக்கு இதுல சைன் பண்ணிக்கிறாரு? ஏமா, நீ அந்த வீட்டு மருமகன்னு சொல்ற, நடந்தெல்லாம் உன்கிட்ட சொல்லாமலா இருப்பாங்க? சார், எனக்கு எதுவும் தெரியாது. யாரும் என்னண்ட எதுவும் சொல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நானே இங்க வந்துக்கிறேன். கேஸ்ல எதுவும் போட வேண்டாம், நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நடந்திருக்கு, எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற மருமக உங்ககிட்டயே இவ்வளவு மறைச்சிருக்காங்கன்னா அப்போ உங்க குடும்பத்தை ஃப்ராடு குடும்பம்னு சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல சார், வேற எங்கேயோ தப்பு நடந்துக்குது. அந்த தப்பு நான் கண்டுபிடிச்சு எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு கூடிய சீக்கிரமே நான் நிரூபிக்கிறேன். அது சரி, உங்க வீட்டோட ஆம்பளைங்கள குடும்ப கௌரவத்துக்கு பயந்துகிட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நீ தைரியமா வந்து உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்ற பத்தியா? செம கெத்துதான் நீ. ஒரு வீட்டோட மருமகன்னா உன்ன மாதிரிதான் இருக்கணும். ஆனா அவங்க உன்னை மருமகளாவே ஏத்துக்கல போல இருக்க. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நீ இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. சரி, நீ அந்த பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பு. குடுமா, கிளம்பு.
ஒரு நிமிஷம் உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நீ பிரபுவோட ஒய்ஃபாமா? ம். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பாவமா? இந்த இன்ஸ்பெக்டரும் குபேரனும் இன்னும் ஒருத்தனும் உன் ஹஸ்பண்ட அழகா கார்னர் பண்ணி உன் புருஷனை கையெழுத்து போட வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை ரெடி பண்ணி தரதா உன் புருஷன் கையெழுத்து போட்டு போயிருக்காரு. பணம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா, 16 கோடி. எப்படி அவ்வளோ பணத்தை உன் ஹஸ்பண்ட் கட்ட போறாருன்னு தெரியலம்மா. நான் வரேம்மா. ம். இன்னும் ஒரு வாரத்துல நானே எல்லாரோட பணத்தையும் செட்டில் பண்றேன்னு உன் புருஷன் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்க குடும்பத்தை ஃப்ராடுன்னு நான் சொல்லமா? உன் வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் குபேரனும் இன்னும் ஒருத்தனும் உன் ஹஸ்பண்ட அழகா கார்னர் பண்ணி உன் புருஷனை கையெழுத்து போட வச்சுட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துக்குது. ஆனா என்னாண்ட சொல்லாம எல்லாரும் மறைச்சிட்டாங்கல்ல. மத்தவங்க சொல்லுங்கிறது கூட எனக்கு வலிக்கல. ஆனா என் அமுல் பேபியா என்னாண்ட சொல்லாம இப்படி மறைச்சிட்டானே. என்னங்க நீங்க தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல. என்னங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, சொல்லுங்க. பணம் ரெடி ஆயிடுச்சுல? ஏங்க நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேணும். நாளைக்கு எனக்கு இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. சிச்சுவேஷன் புரியாம நடந்துக்காதீங்க ப்ளீஸ். அது ஒண்ணும் இல்லைங்க, பிசினஸ் விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த பினான்ஸ் மேனேஜருக்கு அது புரியவே மாட்டேங்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீ தூங்குங்க. குட் நைட். நீயும் என்னாண்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல அமுல் பேபி. நம்ம 2 பேரும் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டியா இல்லைனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்போதான் தெரியுது என்ன நீ அந்த ஃப்ரெண்டா கூட நினைக்கலன்னு. அமுல் பேபி என்னாண்ட நடந்ததெல்லாம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சொல்ல அமுல் பேபி. வரங்க.
என்னாச்சு அமுல் பேபி?